சிவபெருமானின் அன்பு குழந்தைகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருவிளையாடல் புராணம் 7 குண்டோதரனுக்கு அன்னமிடல். இது என்னன்னா, தடாதகை பிராட்டியார், சிவபெருமான், சுந்தரேஸ்வரர் இவங்களோட திருமணம் முடிஞ்சது இல்லையா? திருமணம் முடிஞ்ச கையோட அந்த வந்திருந்த அத்தனை விருந்தினர்களுக்கும், முனிவர்கள், தேவ ரிஷிகள், மாமுனிகள், அங்கிருந்த தேவர்கள் அனைவருக்கும் நல்ல உணவு இடப்பட்டது. எல்லாரும் சாப்பிட்டுட்டு திருப்தியா தாம்பூலம், சந்தனம், வைரங்கள், வைடூரியங்கள், அணிகலன், தாம்பூலம் இதெல்லாம் வச்ச ஒரு பரிசு, ரிட்டர்ன் கிஃப்ட் மாதிரி கொடுப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி கொடுத்து எல்லாருமே அவங்களுடைய இருப்பிடத்துக்கு சென்றுட்டாங்க. இதெல்லாம் இந்த நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தடாதகை பிராட்டியின் வேலையாள் சமைப்பாங்க இல்லையா, உணவு சமைக்கிறவங்க, அவங்க வராங்க. வந்துட்டு தடாதகை பிராட்டிக்கிட்ட சோகமா வராங்க. அன்னையே, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ சாப்பாடு, மலையளவு குவிந்த பல மலைகள் மாதிரி குவிஞ்ச சாப்பாடை சமைச்சிருக்கோம். ஆனால் இங்கே வந்து சாப்பிட்டவங்கள கொஞ்சம் தான் சாப்பிட்ருக்காங்க. வச்சதெல்லாம் மலையளவு அப்படியே இருக்கு. 1000ல் 1 பங்கு கூட இன்னும் குறையல அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட தடாதகை பிராட்டி சிவபெருமான்கிட்ட போறாங்க. சிவபெருமான்கிட்ட, ஐயனே, நாங்கள் நிறைய சாப்பாடு சமைச்சு வச்சுருந்தோம், ஆனால் அதில் 1 பங்கு கூட குறையில, ரொம்ப கம்மியாக தான் எல்லாரும் சாப்பிட்டு போயிருக்காங்க. நாங்கள் 30 முக்கோடி தேவர்கள் வருவாங்கன்னு நினச்சோம், ஆனால் வந்தவங்க ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்டு போயிருக்காங்க. ரொம்ப எல்லா சாப்பாடும் வீணாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சிவபெருமான் என்ன சொல்கிறாருன்னா, தேவி, உனக்கு தேவர் உலகிலும் சேவை ஆட்கள் இருக்காங்க, பூலோகத்திலையும் நிறைய சேவை ஆட்கள் இருக்காங்க. உன்னுடைய இந்த பாண்டியம்பதியும் உன்கிட்ட இருக்கு. அப்படிங்கிறனால நீ உன்னுடைய செல்வாக்கினை என்கிட்ட காட்டணும்னு இந்த இதை சொல்றியா அப்படின்னு சிவபெருமான் கேட்கிறாரு. கேட்ட அந்த நிமிஷத்துலயே சிவபெருமான் என்ன பண்றாருன்னா, தன்னிடம் திருக்குடை ஏந்தும் பூதங்கள் இருக்கும், சிவபெருமான் கிட்ட இருப்பாங்க இல்லையா, அவங்கள தலைவனாகிய குண்டோதரன் கிட்ட பாக்குறாரு. ஓகே, இந்த குண்டோதரனுக்காக ஒரு திருவிளையாடலை நம்ம நிகழ்த்தணும், இவனுடைய பெருமையை உலகத்துக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. அதுக்காக அவருடைய வயிற்றுல வடவாக்கினி அப்படிங்கிற ஒரு அக்னியை உருவாக்குறாரு. அந்த அக்னி தான் நம்மளோட வயிற்றுல ஏற்படக்கூடிய பசி அதுக்கு காரணம். அந்த வடவாக்கினியை அதிகப்படுத்தின உடனே அந்த குண்டோதரனுக்கு பயங்கர பசி வருது, தன்னால தாங்க முடியல. அப்போ அந்த குண்டோதரன் சிவபெருமானுக்கும் பிராட்டியார், தடாதகை பிராட்டியாருக்கும் பேசிட்டு இருக்கும்போது நடுவில் கேட்குறாரு, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பசிக்குது இறைவா, எனக்கு ஏதாவது சாப்பாடு கிடைக்குமான்னு சிவபெருமான்கிட்ட கேட்குறாரு. உடனே சிவபெருமான் சொல்றாரு, அன்னையே, உன்கிட்ட தான் மலையளவு குமிஞ்சிருக்கு சாப்பாடு, என்னோட குண்டோதரனுக்கு கொஞ்சம், என்னோட சேவையால் குண்டோதரனுக்கு